نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ், நம்ம 91வது சூறாவான அஷம்ஸ், அதாவது சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். இது 15 ஆயத்துக்களை கொண்ட சூறா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வின் உதவியால் நம்ம 1லேருந்து 6 ஆயத்துக்கள் பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்றைக்கி நம்ம 7லேருந்து 10 வரைக்கும் பார்க்கலாமா? அதாவது இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் ஒட்டுமொத்த கருத்தாக என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், பகல், இரவு, வானம், பூமி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்மா, அதுக்கப்புறம் அதனுடைய பண்புகள், இதன் தொடர்பாக இதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ணுறான். அப்போது சத்தியம் செஞ்சா அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான செய்தியை மனித சமுதாயத்துக்கு சொல்ல வரான் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த முக்கியமான செய்தியை இப்போ சுட்டி காமிக்கிறான். அது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 7, 8, 9, 10 இந்த 9, 10வது ஆயத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வலுவான ஆயத்துக்களாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது என்ன நம்மன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்ததாக என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னா, சமூக கூட்டத்தினரை பற்றி சொல்லி காமிக்கிறான். அதாவது அவங்களுக்கு யார் நபி அனுப்பப்பட்டது? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? பொய்ப்பிச்சாங்க. இது தொடர்பாக அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அழிவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இதில் இந்த சூறாவில் இதுதான் மைய கருத்தாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம 7வது ஆயத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஷம்ஸில் 11 முறை சத்தியம் செஞ்சுட்டு ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறான். குர்ஆனில் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? எங்கேயுமே குர்ஆனில் இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்வேர் பண்ணல. அதாவது சத்தியம் இத்தனை தடவை 11 டைம்ஸ் சத்தியம் பண்ணது கிடையாது. அப்போது இந்த அளவுக்கு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஹக்கை, ஒரு உண்மையை, ஒரு மாபெரும் உண்மையை எம்ஃபசைஸ் பண்ணுறான், உறுதிப்படுத்துகிறான். நமக்கு மனித குலத்துக்கு அதை சுட்டி காமிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஸோ சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு வெயிட்டேஜோட அந்த ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட்ஸை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்போ 7வது ஆயத்தை பாருங்கள். வனஃப்ஸின் வமா சவ்வாஹா. வனஃப்ஸ் அப்படின்னா ஆன்மாவின் மீது சத்தியமாக, வமா சவ்வாஹா அதை சீர்படுத்தியவன் மீது சத்தியமாக, மேலும் மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தி அப்படின்னு சொல்கிறான். அதாவது நஃப்ஸு ஆத்மா அப்படிங்கிறது மேலேயும் இன்னும் அதை செம்மையாக்கியவன் மீதும் பிரமாணமாக, அதாவது மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தி அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித ஆன்மாவுக்கு உடல் இருக்குது, மூளை இருக்குது, இதை வழங்கியிருக்கிறான். அப்படி தானே? மனித ஆன்மாவுக்கு என்ன வழங்கியிருக்கிறான்? உடலையும் வழங்கியிருக்கிறான், மூளையையும் வழங்கியிருக்கிறான். அப்போது எப்படிப்பட்ட புலன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான், எப்படிப்பட்ட ஆற்றல்களையும் திறமைகளையும் அருளி இருக்கிறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு தானே? உடல் இருக்குது, மூளை இருக்குது, புலன்கள் இருக்குது, ஐம்புலன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆற்றல்கள் இருக்குது, திறமைகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வேலைகள் செய்யணும், நமக்கான பணிகள் செய்யணும், அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹுக்காக செய்யக்கூடிய கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தகுதியுடையவனாக ஆக்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீர்படுத்தி செம்மைப்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ஃபஅல்ஹமஹா அதாவது அதற்கு அறிவித்தவன், ஃபுஜூரஹா அதன் தீமையை, வ தக்வாஹா இன்னும் அதன் நன்மையை, அதாவது அதன் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் வைத்தவன் மீதும் சத்தியமாக. அதாவது அவன் அல்லாஹ் அந்த ஆத்மாவிற்கு அவன் அதன் கெடுதியையும் அதன் பரிசுத்த தன்மையையும் உணர்த்தினான் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அப்போது நம்மளுடைய உள்ளுணர்வில் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதுக்கு 2 பொருள் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு 2 மீனிங் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை படைச்சிருக்கிறான்.
இல்லையா? எதை படைச்சிருக்கிறான்? இந்த நன்மை தீமை இந்த நஃப்ஸை வந்து படைச்சிருக்கிறான். அதில் நன்மை தீமை அப்படிங்கிற அந்த 2 விஷயங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். இந்த 2 பொருள்களையும் இதை வந்து அல்லாஹ் தான் படைத்தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இந்த அதாவது இந்த நன்மை தீமைன்னு 2த்தையும் படைச்சிட்டு என்னன்னா ஒரு பேலன்சிங் ஸ்கேலுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தராசு, ஒரு மீசான். ஓகே, மீசானில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. இந்த 2 பக்கமும் நம்மளுடைய ஆன்மா அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த 2 பக்கமும் சாயக்கூடிய தன்மையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உள்ளார வச்சுட்டான். ஓகேவா? சாயக்கூடிய தன்மைகளையும் 2 பக்கமும் நன்மை பக்கம் தீமை பக்கம் சாயக்கூடிய தன்மையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுட்டான். அப்போது ஒன்று என்ன, அல்லாஹ் தான் நன்மை தீமையை படைச்சான். அது படைச்சதோடு மட்டும் இல்லாமல் நன்மை தீமையை அந்த 2 பக்கமும் சாயக்கூடிய தன்மையையும் நமக்குள்ளார படைச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி கொடுத்துருக்கான். நீ வந்து சரியானதை சூஸ் பண்ணு, உனக்கு வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்குறான். 2வது விஷயமா இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், குணங்களில் வந்து சில நல்லது இருக்குது, சில கெட்டது இருக்குது. நல்ல குணங்களும் நற்செயல்களும் இருக்குது, தீய குணங்களும் தீய செயல்களும் இருக்குது. இதெல்லாமே சமமாகுமா அப்படின்னு கேட்டால் சமமாகவே ஆகாது, இல்லையா? இப்போது இந்த ஃபுஜூர் தக்வா இந்த 2 விஷயந்தான், ஃபுஜூர் தக்வா. இது வந்து 2மே இல்ஹாம் பண்ணியிருக்கிறான், அதாவது உள்ளுணர்வில் ஏற்படுத்தியிருக்கிறான். இப்போ இந்த ஃபுஜூர் அப்படிங்கிறது என்னென்னா தீய நடத்தை அப்படின்னு அர்த்தம், அதாவது ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தீய நடத்தைன்னு சொல்லலாம், அருவருப்பான விஷயம்னு சொல்லலாம். அப்போ தக்குவா அப்படிங்கிறது என்னென்னா தீமைகள்லேருந்து விலகி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயம்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டு. சரியா? சுபஹானல்லாஹ். அப்போது மனிதனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்குறான். அது மட்டும் இல்லை, இயல்பான சுபாவமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் வந்து பிரித்தறியக்கூடிய ஆற்றலையும் பிறப்பிலேயே நமக்கு வழங்கியிருக்கிறான். பிறப்பிலேயே பிரித்தறிவிக்கக்கூடிய ஆற்றல், அதாவது இது நன்மை இது தீமை அப்படின்னு இல்ஹாம் பண்ணப்பட்டிருக்குது, உள்ளுணர்வு நமக்குள்ளார ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 9வது ஆயத்தில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. கது திட்டமாக, நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னு அர்த்தம். அஃப்லஹ அப்படின்னா வெற்றி பெற்றார். மன் ஸக்காஹ அதாவது எவர் எதை அதை வந்து பரிசுத்தமாக்கினார், திண்ணமாக வெற்றி பெற்று விட்டான், மனத்தை தூய்மைப்படுத்தியவன் அப்படின்ட்டு. அதாவது ஆத்மாவை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்தான். எப்படி? நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று விட்டான். யாரை வெற்றி பெற்று விட்டா? மனதை தூய்மைப்படுத்தியவன், ஆத்மாவை தூய்மைப்படுத்தியவன் தான் வெற்றி பெற்று விட்டான். அடுத்தது பாருங்கள், 10வது ஆயத்தில் வக்கது ஹாபமன் தஸ்ஸாஹா. வக்கது திட்டமாக, ஹாப நஷ்டமடைந்தான், மண் எவன்னா, தஸ்ஸாஹா அவன் மறைத்தான், மேலும் தோற்றுவிட்டான் அதை நசுக்கியவன். அப்படின்னா தோற்றுவிட்டான் அதனை நசுக்கியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்துறதுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து தீமைகளை விட்டு தூய்மைப்படுத்துறது. ஓகேவா? அதுக்குள்ளார நன்மைகளையும் நற்குணங்களையும் வளர விடுறது. இதுக்கு பேர் தான் தூய்மைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஜக்காஹா அப்படின்னு சொல்கிறோமே குரானில், அந்த ஜக்காஹா தூய்மைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமைகளை விட்டு தூய்மையாகிறது. அப்போது அதுக்குள்ளார என்ன பண்ணணும்? நன்மைகளை நற்குணங்களை வளர விடணும். அப்போது நசுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தஸ்ஸாஹா நசுக்குவது. அதனுடைய கருத்து என்ன? தஸ்ஸாஹானா என்ன அப்படின்னா, மனிதன் வந்து அவனுடைய உள்ளத்தில் தீய வேட்கையாக இருக்கும் பார்த்திங்களா, தீயதை செய்யணும், தீய குணங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை தூண்டி விட்டு, அதை என்ன பண்ணுன்னா இந்த தீய வேட்கைகளை தூண்டி விட்டு நல்ல வேட்கைகளை நசுக்கி விடுறதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா தஸ்ஸாஹா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது யார் தோற்று போயிடுவா? தீய விஷயங்களை செய்கிறவங்க அது செய்கிறதோட மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களை நசுக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ நல்ல விஷயங்கள் தலை தூக்காமல் நசுக்கிடுவாங்க, நல்ல விஷயங்கள் பக்கமே போக மாட்டாங்க. அப்போ தீய வேட்கை வந்து அதை தூண்டி விட்டு அவங்க அதில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து யாராம்? தோற்றுவிட்டான். ஹாப நஷ்டமடைந்தான், தோற்றுவிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தான் நாடியவங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து தூய்மைப்படுத்துகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், தான் நாடியவர்களை தான் அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வலாக்கின்னல்லாஹ யுஸக்கி மன் அதாவது வலாக்கின்னல்லாஹ யுஸக்கி மை யஷா அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அப்போது அல்லாஹ் வந்து தான் நாடியவர்களை தான் தூய்மைப்படுத்துகிறான். அதனால தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சுஜூதில் வந்து ஒரு துவாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை நம்மளும் வந்து கேட்கணும். என்ன துவா அது? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கீஹா அன்த ஹைரு மன் ஜக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கீஹா அன்த ஹைரு மன் ஜக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம அல்லாஹ்வே ஆத்தி நஃப்ஸி என் ஆத்மாவிற்கு கொடு தக்குவாஹா எதை கொடுக்கணும்? தக்குவாவை கொடு. வ ஜக்காஹா அதை தூய்மைப்படுத்து. அந்த ஹைருமன் ஜக்காஹா அந்த ஹைரு அதாவது தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன். அந்த ஹைருமன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா நீதான் அதற்கு பொறுப்புதாரி. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த துவா வந்து நம்ம அதிகமாக கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா அந்த ஹைரு மன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்ம இதுக்கு எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவிற்கு புனிதத்தன்மையை தந்து அதனை சுத்தப்படுத்துவாயாக. நீயே ஆன்மாவை சுத்தப்படுத்துவதில் சிறந்தவன். நீயே அதன் சிறந்த பாதுகாவலனும் பொறுப்பாளனும் ஆவாய் அப்படின்னு நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு முக்கியமான துவாவையும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது இது 2 விதமாகவும் வரும் இந்த துவா. அதாவது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பில் லா யக்ஷவ் வ மின் நஃப்ஸில் லா தஷ்பஉ வ இல்மில் லா யன்ஃபஉ வ தஅவத்தில் லா யுஸ்தஜாபு லஹா அப்படின்னும் சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபஉ வ மின் கல்பில் லா யக்ஷவ் வ மின் நஃப்ஸில் லா தஷ்பஉ வ மின் தஅவத்தில் லா யுஸ்தஜாபு லஹா. இது வந்து வார்த்தைகள் வந்து முன்ன பின்ன வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கிறத பொறுத்து இருக்குது. அவ்வளவுதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அதாவது அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் இல்மில்லா யன்ஃபஉ அதாவது நன்மையை பெறாத அறிவிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிகனா என்ன அர்த்தம்? நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? மின் இல்மில்லா யன்ஃபஉ நன்மையை பெறாத அறிவிலிருந்து, அதாவது பெனிஃபிட்டே இல்லாத ஒரு நாலேஜிலிருந்து. வ மின் கல்பில்லா யக்ஷவு மேலும் உன்னை அஞ்சாத இதயத்திலிருந்து. வ மின் நஃப்ஸில்லா தஷ்பவு அதாவது திருப்தி அடையாத ஆசையிலிருந்து. வமின் தஅவத்தில்லா யுஸ்தஜாபு லஹா பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்து. சுப்ஹானல்லாஹ். நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 துவாக்களையும் நம்ம வந்து அதிகமாக கேட்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நம்ம உள்ளம் நம்மளுடைய நஃப்ஸு தூய்மையாகிறதுக்காக கேட்ட துவா. அப்போது இதை நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இதை கேட்டே ஆகணும். கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்தாக இருக்குது, துவாவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா மனித படைப்பு பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதாவது மனித படைப்போட உடல் அமைப்பு வந்து ரொம்ப சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். எல்லா அனிமல்ஸும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 4 கால் கொண்டதாக இருக்கும். ஓகேவா? ஆனால் மனிதன் மட்டும் பாருங்கள் 2 காலில் ஸ்ட்ரைட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிப்பாட்டி வச்சுருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுமே இறைவனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் செயலும் படுது இல்லையா?
அங்கே வந்து அல்லாஹ்வின் புறத்துலேருந்து ஒரு குறைபாடு கூட இல்லை. சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ் மிக பரிசுத்த தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அப்போது அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் எல்லா உயிரினங்களுமே ரொம்ப ப்ரொப்போர்ஷன்டாக, ரொம்ப ஒரு சவ்வாஹா அப்படின்னு சொன்னால், அதாவது நஃப்ஸி வமா சவ்வாஹா, அதாவது செம்மையாக்கியிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டாக நமக்கு வந்து வந்து கொடுத்துருக்குறான். எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் நம்ம செயல்பட்டு வரணுங்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்குறான். அவன் அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது இல்லையா? எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா பரிசுத்த தன்மை இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் மனித உலகில் மட்டும்தான் அதிகமான ஒழுங்கினங்கள் இருக்குது, சண்டை சச்சரவுகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறைவனுடைய செயல் திட்டப்படி அவனுடைய படைப்புகளான இந்த மனிதனுக்கு மட்டும்தான் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? செயல்படக்கூடிய முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்காக தகுதி அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம், நீ வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நன்மை தீமை அப்படின்னு 2 விஷயம் இருக்குன்னா, நீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்குறான். அந்த தகுதியை வந்து நமக்கு கொடுத்துருக்குறான். இது வந்து எந்த ஒரு உயிருக்கும் இது வந்து கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிறப்புத்தன்மை. அதாவது இன்டலெக்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது மலக்கு, ஜின், மனிதர்கள். இதுலேயே மனிதர்களுக்கு தான் ஸ்பெஷல். ஏன்னா அதாவது நன்மை தீமை இந்த 2த்தையும் வந்து இல்ஹாம்லேயே போட்டுட்டு 2 பக்கமும் சாயக்கூடிய தன்மையையும் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான திறமைகளையும் தகுதியையும் நமக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா அப்படின்னு சொல்லும்போது, நன்மை தீமை அப்படிங்கிற இந்த 2யும் பாகுபடுத்தி வேறுபடுத்தி நமக்கு வந்து பிரித்து அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். அதனால் நம்ம தவறான பாதையை கடைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் எப்போவுமே இருக்கணும். இப்போ தவறான பாதையை கடைப்பிடிக்கிறவங்க கிட்ட வந்து என்னாகும், பகைமை அப்படிங்கிறது ஏற்படும், போட்டி பொறாமை அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாமே வந்து அவங்களுக்குள்ளாரே வளர்த்துக்குவாங்க. கீழ்த்தரமான நிலைக்கும் போவாங்க, ஒரு இழிவான நிலைக்கும் போவாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, பிரிவை பார்த்து சந்தோஷப்படுறது. மனித சமுதாயம் பிரிஞ்சு போகணும், ஒத்துமையாகவே இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நேச்சர் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், அதாவது தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதுலேருந்து விலகி இறை வழிகாட்டுதலை பின்பற்றி வாழணும், பாதுகாப்பான வாழ்க்கை முறையை வாழணும். அதாவது இதுதான் வந்து நமக்கு வந்து செக்யூர்டான லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி நன்மையின் பக்கம் போகிறவங்களும் உயர்ந்த நிலையை வந்து அடையக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த 2 நிலைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஏற்படுத்தியிருக்கிறான் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, கத அஃப்லஹமன் ஜக்காஹா, அதாவது அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறை வழிகாட்டுதலை கடைப்பிடிச்சு மனித நேயத்தை நம்ம சமுதாயத்தில் வளர்த்துக்கணும். இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற இலக்கை வந்து நம்மளால் அடைய முடியும். அதுக்கான உழைப்பு வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த உழைப்பு வந்து வீண் போகவே போகாது. கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வந்து அல்லாஹ்வின் இறை வழிகாட்டுதலின்படி வாழணும். அடுத்ததான் வக்கத ஹாபமன் தஸ்ஸஹா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இறை வழிகாட்டுதலை ஏற்க மறுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனித ஆற்றல்களையும் அந்த ஆதிக்கம், சுயநலம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நினைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஆளுங்களோட முயற்சிகள் எல்லாமும் எதில் போய் முடியும்னா தோல்வியில் தான் போய் முடியும். அவங்க தோல்வியை தான் சந்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தவறான முறைகளில் மனித ஆற்றல்களை வளர விடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஆற்றல்களை, திறமைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒழுங்கினமான பக்கத்துக்கு போகாமல் ஒழுக்கமான பக்கத்துக்கு நம்ம வரணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதாவது இதில் நஃப்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, நஃப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நஃப்ஸை வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்க அறிஞர்கள் வந்து உலமாக்கள் வந்து 3 பிரிவாக வந்து பிரிப்பாங்க. வ நஃப்ஸி வமா சவ்வாஹா அப்படின்னு படித்தோம். அதாவது நஃப்ஸு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நஃப்ஸுல் அம்மாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, அப்புறம் நஃப்ஸுல் முத்மஇன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏற்கனவே நம்ம வேறு ஒரு சூறாவில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இன்னொரு தடவையும் நான் சொல்கிறேன். நஃப்ஸுல் அம்மாராவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து
உலகத்தின் மேலே மோகம் அதிகமாக இருக்கும். உலக ஆசைகள் தான் அதிகமாக இருக்கும். அதாவது துன்யா வாழ்க்கை தான் சிறந்தது, இதில் தான் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினப்பாங்க. அதனால் தீமைகள் பக்கம் வந்து அதிகமாக போவாங்க. மறுமை நன்மைகளை பற்றி அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது, டோட்டலாகவே சிந்தனை இருக்காது. அதாவது இந்த மாதிரியான இதயம் படைத்தவங்க தான் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, மனித உடலில் மிருகங்கள் மாதிரி வாழ்வாங்க இந்த உலகத்தில். ஓகேவா? ஸோ சில அடையாளங்கள் எப்படி இருக்கும்னா, ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடுவாங்க. எப்படியாவது ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்காக அந்த ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க நேரம் பார்க்க மாட்டாங்க, காலம் பார்க்க மாட்டாங்க, சூழலை பார்க்க மாட்டாங்க. எதையுமே பார்க்காம நம்ம வந்து நம்மளுடைய ஆசை இதை உடனே நிறைவேற்றிடணும்ப்பா அப்படின்ற மாதிரியான நினப்பில் இருப்பாங்க. கோபத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க, எதையும் செய்ய துணிவாங்க. அதே மாதிரி பசியில் வந்து எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. அது ஹலாலா ஹராமா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பணக்காரனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி நஃப்ஸுல் அம்மாராவை படைச்சவங்க பணக்காரங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இப்போ ஃபிரௌன் பேசினா பார்த்தீங்களா, ரப்புக்குமுல் அலா அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. சுயநலமாக இருப்பாங்க. அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுல என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. எதை கிடைச்சாலும் அதுக்கு வந்து அடைஞ்சுக்குவாங்க, நன்றியே செலுத்த மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரியாக வந்து நஃப்ஸுல் அம்மாராவோட இயல்பு இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சுக்கு பக்கத்தில் நெருப்பு கொண்டு போனால் என்னாகும்? உடனே பற்றிக்குமா பற்றிக்காதா? அதே மாதிரி தான் இவங்க தீமையை கடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பிடிச்சிக்குவாங்க அந்த தீமையை. ஓகேவா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை சட்டுன்னு அந்த தவறை செஞ்சுடுவாங்க. அதுக்காக கவலையும் படமாட்டாங்க. நம்ம இப்போ வாழ்க்கையில் நிறையா பார்க்குறோம் இல்லையா, ஜெயிலில் கைதிகளாக இருக்கிறவங்க, ரவுடிகளாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும், செஞ்சுருப்பாங்க ஒரு குற்றத்தை. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அது பழகி போயிருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. இதெல்லாம் நஃப்ஸுல் அம்மாரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ண மாட்டாங்க, பரிசீலிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்களோட மனநிலையை வந்து அல்லாஹ் ஒருவனே தான் வந்து காப்பாற்றி ஆகணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக, ஆமீன். அதாவது அடுத்ததாக பார்த்தோன்னா, அந்த ஆன்மாவில் நஃப்ஸுல் லவ்வாமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இவங்க வந்து எப்போதுமே தவறில் விழுந்துடுவோம் அப்படிங்கிற அந்த நிலையில் ரெடியாக தான் இருப்பாங்க. அவங்க மனம் எப்படின்னா ரெடி, அந்த தவறில் விழுந்துருவோமோ அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசு என்ன பண்ணுன்னா, இழுத்து பிடிச்சிட்டே இருக்கும். ஓகேவா? அவங்க நஃப்ஸை என்ன பண்ணோம், இழுத்து பிடிச்சிட்டே இருக்கும். உழுந்துராத அந்த தவறில் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சிட்டே இருக்கும். அப்படியே அந்த தவறை கடந்து அவங்க செஞ்சுட்டா கூட, அந்த தவறில் விழுந்துட்டா கூட அந்த மனசு என்ன சொல்லணும்னா குறுகுறுக்கும். ஓகேவா? எல்லாம் மீறி அந்த தவறை செஞ்சுட்டா கூட அந்த மனசு என்ன பண்ணும், குறுகுறுக்கும், வருத்தப்படும், வேதனைப்படும். ஸோ இந்த மாதிரியான மனசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தப்பு கில்ட்டி ஃபீலிங்கோடவே இருக்கும் இந்த நஃப்ஸுல் லவ்வாமா. ஓகேவா? அதனால் இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து இந்த ஷரியத்தை குறித்த அது சிந்திக்க தூண்டக்கூடிய செயல்பாடுகளை அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஷரியத்தை அனுமதிக்கக்கூடிய காரியங்களை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு இவங்க தீர்மானிக்கணும். அதுக்கப்புறமா ஷரியத்தை வந்து இதில் வந்து ஹலால் ஹராம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இதில் ஷரியத்தில் சொல்லப்படாத விஷயங்களை நம்ம பெற்றோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த இதை அணுகுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை சிந்திச்சு பார்த்து செயல்படணும். ஸோ இந்த மாதிரி காரியத்தை வந்து இவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இதயம் வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும். ஸோ சிரமம் இல்லாமல் அவங்க வந்து செயல்படலாம். ஸோ இதுதான் வந்து நஃப்ஸுல் லவ்வாமாவுடைய கேரக்டராக இருக்கும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றலை கொடுத்துருக்குறான், அல்லாஹுடைய அருட்கொடைகள் இருக்குது, அல்லாஹுடைய தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு? நஃப்ஸுல் லவ்வாமாக்கு. ஒரு காரியத்தை, அதாவது இதயத்தை லேசாக தெரிகிற மாதிரியான வழிமுறைகளை விட சிரமமாக தெரியக்கூடிய வழிமுறையை வந்து இவங்க வந்து பின்பற்றி வாழணும். அதாவது
அதாவது நினச்சி பார்க்கணும். நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? நம்ம இறந்துட்டோம்னா நம்ம என்ன ஆக போகிறோம்? எப்படி இருக்க போகிறோம்? நமக்கான நிலைமை என்ன? அப்படிங்கிறத அந்த சிந்தனையை ஆழமாகவும் அழுத்தமாகவும் இதயத்துக்குள்ளார கொண்டு போகணும். அதை கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்து நஃப்சுல் அம்மாராவை பற்றியும் பார்த்துட்டோம், நஃப்சுல் லவ்வாமா பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்ததாக நஃப்சுல் முத்துமா இன்ன அப்படிங்கிறது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க, நீதிக்கு உட்பட்டு வாழக்கூடியவங்க, உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க, ஷரியத்தை அடிப்படையில் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. அதாவது ஹுக்குக்குல் இபாது ஹுக்குக்குல்லா அப்படின்னு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள், மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாத்துலேயும் வந்து சரியாக நடந்துக்கக்கூடியவங்க. மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான நஃப்சுல் முத்துமா என்ன உள்ள மனிதர்கள் வந்து தீமையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பயப்படவே மாட்டாங்க. நம்மலாம் சிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. பயமே இருக்காது இவங்களுக்கு. அதாவது அச்சமற்ற ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. உயர்தரமான மனித குணம் இவங்கள்ட்ட இருக்கும். சராசரியான மனித வாழ்க்கையிலேருந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. அதாவது தீமைகளை பற்றி கொஞ்சம் சிந்தனையே இவங்களுக்கு வராது. ஓகேவா? இப்போ நம்மள்ட்டவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து போய் திருடிட்டு வா, போய் கொலை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியுமா? நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ அந்த 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 ஒரு தீமை வந்து நம்மளை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்குதுன்னு நம்மளால் சிந்திக்க முடியுதா இல்லையா? சுபஹானல்லாஹ். அப்போது இந்த நஃப்ஸை தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கொண்டிருக்கிறோன்னு அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யணும். ஸோ அதாவது இவங்களுக்கு வந்து அல்லாஹ் கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா தனி அந்தஸ்து இருக்குது. சுபஹானல்லாஹ். ஸோ இதை வந்து இறை நேசர்கள் வந்து இந்த மாதிரியான குவாலிட்டிஸை வந்து கொண்டிருப்பாங்க. சுபஹானல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இறைவா, எனது உள்ளத்திற்கு பரிசுத்தத்தின் மீது ஆசையை அருள்வாயாக, எனது இதயத்தை ஆசைகளை விட்டு சுத்திகரிப்பாயாக, இறைவா மனதை பரிசுத்தம் செய்யக்கூடியவன் உன்னையன்றி வேறொருவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம எல்லாருமே இறைஞ்சுவோம். இப்போ நம்ம ஓதுன அந்த துவாவையும் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹும்ம என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா வ ஜக்கிஹா அன்த ஹைரு மன் ஜக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துவாவையும் ஓதுவோம். அதே மாதிரி இன்னொரு துவா என்ன ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததையும் சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், அதிகமாக நம்ம வந்து குரான் சுன்னாவின் படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு நம்மளாலான முயற்சிகளில் அன்னுதினமும் ஈடுபடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11 சத்தியங்களை சொல்லி ஆத்மாவின் மேலே பிரமாணம் பண்ணி வந்து நமக்கு இந்த விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ். அதை வந்து நம்ம முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்து செயல்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நன்மை தீமை அப்படின்ற அந்த 2 பக்கமும் வந்து நம்ம வந்து சாயறதுக்கு அந்த இல்ஹாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் அதை பிரித்து அறிவித்து எந்த நன்மையின் பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆற்றலையும் சிந்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். அதை வந்து நம்ம சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நம்மளே வந்து என்ன பண்ணிக்கணும்? தூய்மைப்படுத்திக்கணும். ஜக்காஹா தூய்மைப்படுத்திக்கணும். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம உதவியை நாடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், 91வது சூறாவான அஷம்ஸில் இன்ஷா அல்லாஹ் 7லேருந்து 10 ஆயத்துக்களை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது 7வது ஆயத்தில் தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாம். வ நஃப்ஸின், வாவ் ஃபத்ஹா வ, நூன் ஃபத்ஹா, ஃப சுகூன், நஃப். இந்த நஃப் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஷஃபத்தான் உதடு எழுத்து கரெக்டாக வந்து மஹ்ரஜில் வைங்க. வ நஃப். அது மட்டும் இல்லாமல் காற்று வெளியேறணும். அடுத்தது சீன் கசரத்தைன் இருக்குது. சீனில் என்ன இருக்குது? கசரத்தைன் இருக்குது. அப்போது அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். வாவ் வந்திருக்குது. அப்போனா இங்கே என்ன சட்டம்?
இதுகாம் பில் குன்னா நாக்கிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுகாம் பண்ணணும், இணைக்கணும். எதோட இணைக்கணும்? குன்னாவும் செய்யணும். அதே சமயத்தில் இது நாக்கிஸாக இருக்குது, அதாவது முழுமையான குன்னா கிடையாது. ஓகேவா? முழுமையாக குன்னா கிடையாது. ஸோ இது வந்து பாருங்கள், சிவ் சிவ் அப்படின்னு வரணும். சிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவ், அதாவது அந்த இதுக்குள்ளார இந்த நூன் இருக்குது பார்த்தீங்களா, தன்வீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தன்வீனில் உள்ள அந்த நூன் வந்து வாவுக்குள்ளார நுழையணும். ஓகேவா? அப்போது சிவ் அந்த குன்னாவும் கொடுக்கணும். ஓகே, ஆனால் முழுமையாக அது வந்து இணையலை. ஓகேவா? முழுமையான குன்னா வந்து கொடுக்கப்படலை. அப்போது வனஃப்சியும் அப்படின்னு நம்ம வாயை வந்து குவிச்சு கொண்டு வரணும். ஓகேவா? ஏன்னா வாவ் இருக்குது. அடுத்ததான் வாவ் ஃபத்தா வ, மீம் ஃபத்தா அலிஃப் மத்து ம, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அலிஃப் மத்து இருக்குது. அப்போது வனஃப்சியும் வ ம. அடுத்தது பாருங்கள், சவ்வாஹ, சீன் ஃபத்தா வாவ் ஷத்தா சவ், வாவ் ஃபத்தா அலிஃப் சகைரா வா, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். இது அலிஃப் சகைராங்கிறது அலிஃப் மத்து தான். அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும். சவ்வா, ஹ ஃபத்தா அலிஃப் மத்து ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். சவ்வாஹ. ஓகே, இது எப்படி ஓதணும்? வனஃப்சியும் வமா சவ்வாஹ. இந்த சவ் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக வந்து குவிங்க, வாயாக குவிச்சு தான் சொல்லணும். ஓகே, இது வந்து லீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், 8வது ஆயத்து. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ஃப ஃபத்ஹா, ஹம்சா ஃபத்ஹா, லாம் சுகுன், அல் அல் ஃபஅல். ஹ ஃபத்ஹா ஹ, மீம் ஃபத்ஹா ம, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத் ஹ, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஃபஅல்ஹமஹ ஃபஅல்ஹமஹ. அடுத்தது ஃப தொமா ஃபு, ஜீம் தொமா வாவ் சுக்குன் ஜூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அங்கே வாவில் மேலே வந்து சுக்கூன்லாம் இருக்காது, ஏன்னா மத்துக்கு வந்து சுக்கூன் போடப்பட்டிருக்காது. ஓகேவா? ஆனால் சுக்கூன் இருக்கிறதா நம்ம கருதிக்கணும். ஓகேவா? அப்போது ஃபுஜூ, வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃபுஜூ. ரா ஃபத்ஹா ரா, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, ஃபுஜூ ரஹா. அடுத்தது வாவ் ஃபத்ஹா, இந்த ரா வந்து ஃபுஜூ ரஹா, இந்த ரா வந்து தஃஹீமாக ஓதணும், வல்லினமாக ஓதணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வ தக்குவாஹா, வாவ் ஃபத்ஹா வா, த ஃபத்ஹா, காஃப் சுகுன் தக்கு. இந்த காஃப் சுகுன் வந்து என்னது? கல்கரத்து சுகரா. ஓகேவா? அடுத்தது வாவ் ஃபத்ஹா அலிஃப் சகைரா வா, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, வ தக்குவாஹா. இது எப்படி ஓதணும்? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. காஃப் ஃபத்ஹா, தால் சுகுன், கத். ஓகே, இந்த இடத்துலையும் கல்குலத்து சுகரா, தால் சுகுனுக்கு இந்த காஃப் ஃபத்ஹா வந்து ஹெவியாக ஓதணும். வாயை நல்லா ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள், தஃஹீம் எழுத்து. அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா, ஃப சுகுன், அஃப் அஃப். ஓகே, கரெக்டாக நீங்கள் வந்து மஹ்ரஜை வைங்க. அடுத்தது லாம் ஃபத்ஹா லா, ஹ ஃபத்ஹா ஹ, அஃப் ல ஹ, அஃப் ல ஹ. அடுத்தது மீம் ஃபத்ஹா, நூன் சாக்கினா இருக்குது. ஓகே, மண். இந்த நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது? ஜ வந்துருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? எஹ்ஃபா பண்ணணும். ஓகேவா? எஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது மண் மண் மறைச்சு ஓதுங்க. அடுத்தது ஜ ஃபத்ஹா காஃப் ஷத்தா ஜக், காஃப் ஃபத்ஹா அலிஃப் சகைரா க, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, ஜக்கா ஹ. ஓகே, இது எப்படி ஓதணும்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. வா ஃபத்ஹா வா, காஃப் ஃபத்ஹா, தால் சுகுன், கத், வகத். இந்த தால் சுகுனும் கல்கலத்து சுகரா. அடுத்தது ஹா ஃபத்ஹா அலிஃப் மது ஹா, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஹா வந்து ஹெவி லெட்டர், அதனால் ஹல்குலேருந்து வருது, அதாவது மேல் தொண்டையிலேருந்து வருது. அதனால் நல்லா அதை உச்சரிங்க. அடுத்தது ப ஃபத்ஹா ப, ஹா ப. அடுத்தது மீம் ஃபத்ஹா, நூன் சாக்கினா இருக்குது. ஓகே, மண். அடுத்த எழுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், தால் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? எஹ்ஃபா. எஹ்ஃபா பண்ணணும், குன்னாவோட பண்ணணும். அப்போது மண் மண், அதை மறைச்சி ஓதுங்க. தால் ஃபத்ஹா, சீன் ஷத்தா தஸ், சீன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ச, 2 ஹரக்கத்தை நீட்டணும். தஸ் ச.
ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது தஸ்ஸஹ வகத ஹாப மன் தஸ்ஸஹ. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி தஜ்வீத் சட்டங்களை அப்ளை பண்ணி ஓதணும். இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.